வதந்திகளை வச்சு நம்பாதீங்க. ஒரு நிமிஷங்க ஐயா, ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் நமது நலம் நமது விவசாய சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் 3 நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்கள் நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க. இல்லை, பதிவு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒன்று ரெண்டு வந்திருந்தாலும் பதிவாகி பாய்ஞ்சிருக்கோம். சார் நாங்கள் ஒரு 4 நாளைக்கு மூலம் கூட வந்து கேட்குறோம். நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் சொல்லலை, பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை. யாரோ தவறான நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கேன். நல்லபடியாக ரெகுலராக இன்னைக்குள்ள பாஞ்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல்வர் மக்களோட முதல்வர் அன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்பவே சொன்னீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எழுத்து வடிவில் நீங்கள் வந்து இன்னிலிருந்து பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 நாள் நிறுத்தி வச்சிருக்கீங்க. உங்க பேர் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்ன நினைச்சிருக்கீங்க? இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதா சார். இல்ல நீங்க ஒரு நிமிஷம், நீங்க பாட்டுக்கு போறாங்கறீங்க. இல்ல இருக்கு செல்வம் செல்வம் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல நின்னமல்ல அவர் வந்து தலையாட்டிட்டு போறாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு நின்றுட்டு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த போலீஸ் மாரி எதுவும் நடக்காதுன்னு நினச்சிருக்கீங்களா? நீங்கள் பாட்டுக்கு போகிறேன்னு தலையாட்டிட்டு போகிறீங்க. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கீங்க. இல்லை இருங்க ஒரு நிமிஷங்க. பேசிட்டு இருக்கும்போது போகிறாங்கிறீங்க உள்ள, எங்கே போவீங்க உள்ள? இருங்க பேசாதீங்க. யாரும் பேசக்கூடாது. இல்லை நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் தலையாட்டி இப்படி சொல்லிட்டு போனோன்னா அதை அப்படியே கேட்டுருக்கிறதுக்கு எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு? கேட்கறது ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்வம் ஒரு நிமிஷம். முதல்ல அவர் வந்து சரியா நடந்துக்கணும் பாருங்க. உங்களோட கடமை என்ன? அவர் இப்படி காட்டிட்டு இன்னைக்கோட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா பத்திரப்பதிவு தடையில்லைன்னு அன்னைக்கே நம்ம சொல்லி முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்க வேலையில அதை வந்து திறமை நின்று இருக்கிறோமா? அல்லங்க அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் நீ தள்ளி நில்லுங்க. நீங்க நடுவில் நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும்னு அப்படியே அவரோட முகத்தை பார்த்து. உங்க பேரு சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கணும். உங்கள் வேலை மட்டும் இல்லை, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஒன்று நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம். புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்கள் ஒன்றும் அரசர் அல்ல. நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்லை. புரியுதா? நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியெல்லாம் பேசுனீங்கன்னா வேறு விதமாக போயிடும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன். புரியுதா? நீங்கள் வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு நீங்கள் மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும். உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன், வேறு விவகாரத்தில். அது எங்களுக்கு தேவையில்லை. ஒழுக்கமாக இதுக்கு பதில் சொல்லி சரியாக பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? பண்ணிடுறோம். செல்வ இது என்ன பதில்? அவர் சொல்ற பதில் 3 நீங்களே இருந்தீங்க சார். உங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் வந்து ஜென்ரலா பேசுறேன். இவர் 3 நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல, அதை பூரா இந்த 3 மாவட்டத்துக்கு நடத்தி விட்டார். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 3. அதை நிறுத்துங்கப்பா. யார் அது? விளைவு என்னன்னா, இப்போ கிரைய அந்த 3 நாள் நின்னது மட்டும் இல்லை, பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மணி திரும்பி போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பிரச்சனை இருக்குது. நாங்கள் 2 வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது இங்கே லோக்கலில் இருந்த பிரகாஷுக்கு தெரியும். என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா, யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம்.
விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம், நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த 9,000 ஏக்கருக்கு பேசிக்கலாம், டிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணியாச்சு. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா வர்றாங்க. நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் 1/2 கிலோமீட்டர் தாண்டா ஏக்கரா 1 கோடி ரூபா, மெயின் ரோட்டில் வந்தால் 3 கோடி ரூபா 4 கோடி ரூபான்னு போகுது. அங்கே 40 லட்சம் கூட போகிறதில்ல. என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம். இதிலிருந்து மீண்டு இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம். இவர் 3 நாள் பண்ண வேலை இப்போ மொத்தமாக வியாபாரம் எடுத்து போச்சு. இதிலிருந்து மீண்டு எந்திரிச்சு நீ ஒருத்தர் வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது. சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிட்டு அப்படி போகிறதுக்கு நாங்கள்லாம் ஒன்று காதில் பூ வச்சுருக்கல, கடுப்புல இருக்கிறோம். இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆகிப்போச்சு. இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை, இவங்க வாழ்வியலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல இவங்கெல்லாம் சிப்காட்டில் போகாம இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது, இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது, இங்கே பொண்ணு கட்டி என்ன பண்ணுறதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டிட்டு அவர் போகிறேங்கிறாரு. நாங்கள் சாதாரண எடுத்துகிட்டு போக முடியுமா? 324 பிஎன்எஸ் 324, பழைய ஐபிசி 425, 26, 27, 440 இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்கள் எஃப்ஐஆர் போடணும். இந்த கூட்டம் அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும். அவர் போகட்டும். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்களாம் அங்கே உட்காந்து பண்ணிடலாம். நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுலாம் ஆகாது. ஒரு வாய்ப்பு, செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானே சொல்கிறாங்க, பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். இந்த பஜனையெல்லாம் பாடிட்டு இருந்தால் அது மற்றவங்க கிட்ட நடக்கும், எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும். அதெல்லாம் நோக்கம் இல்லை. இவங்களா அமைதிப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிலை நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். அதான் நான் உங்களுக்கு நீங்கள் பேசு. அவ்வளோதான் அவரான செய்திங்க. கண்டிப்பாக அதுக்காக ரொம்ப வருந்துறேன், மீண்டும் வருத்துறேன். நீங்கள் எந்த பத்திரம் கொண்டு வந்தாங்க சரியாக இருந்தால் கண்டிப்பாக பதிச்சு தரேன். இந்த வேறு யார் எங்களுக்கு தெரியாது. கொடுத்த தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. அவர் போகிற ஊர் வார ஊர்லாம் எல்லா தகவலும் கொடுத்து பேப்பரில் போட்டு பெருசாக்கிட்டாங்க. உங்கள் மன உளைச்சலையும் எங்கள் மன உளைச்சலும் எல்லாருடைய மன உளைச்சலையும் விட்டு போயிட்டாங்க. இது அதிகாரப்பூர்வமாக எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்டாலாம் வச்சுருக்கோம், பட்டா மாற்றுங்க கிட்டா மாற்றுங்க, அது மாதிரி எந்த விதமானது தடையை சொல்லி நோட்டீஸோ எதுவுமே ஒட்டலை. அப்படி சொல்லவும் இல்லை. அவராக வந்தார், ஏதோ நாளைக்கு வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த பதிவுத்துறைக்கு சம்மந்தம் கிடையாது. தவறான செய்தி, அனைத்துமே தவறான செய்தி. அப்புறம் அவரா சுமோட்டோவா பத்திரிகைக்கு கொடுக்குற நான் எங்கிட்ட கேட்கணும். நிருபர் என்கிட்ட கேட்ட சார் இந்த மாதிரி பதிவு தடையாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்களே வந்தால் கூட இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அவர் ஏதோ என்ன நினைச்சாரோ அது விளம்பரமாக ஒரு நாளைக்கு தடையினார், அடுத்த நாள் மகிழ்ச்சினார், அப்புறம் என்னன்னு தெரியல. இப்போ நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரோ உங்களை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போகிறாரு தெரியல. அது அவங்களுடைய சுதந்திரம், அது கூட நம்ம போக முடியாது. தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய மன உளைச்சலையும் கொண்டு பண்ணிட்டாங்க. அதிகமாக பாதிக்கப்பட்டது நானும் நீங்களும் தான், எல்லாரும். சார் தவறான செய்தி நீங்க மறுபடியும் பேப்பருக்கு போடுவீங்களா சார்? என்னட்டு கேட்டிருந்தா நான் போட்டிருப்பேன். அன்னைக்கு எனக்கு கேட்கல. எங்களுக்கு ஒரு வழி பண்ணி விடணும் சார். தவறான செய்தி தவறான ஆளுகள் கொடுத்ததுனால அந்த மாதிரி உள்ளது. இங்கே எந்த பதிவுக்கு தடை எதுவும் கிடையாது, வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இங்கே எனக்கு இந்த ஊரோ உங்களுக்கு எங்களுக்கு முகமே தெரியாதவங்க நீங்கள் எல்லாருமே. நான் உங்களுக்கு வெறுப்பான ஆள் கிடையாது, விருப்பமான ஆளும் கிடையாது. என்னுடைய வேலையை மட்டும் செய்கிறதுக்கு வந்து விட்டுருவாங்க. வேறு ஒன்றும் உங்களுக்கும் எனக்கும் கால் குறிச்சி எதுவுமே கிடையாது. முகம் கூட நான் பார்த்ததில்ல உங்களையெல்லாம். பத்திரிகை ஒரு தவறான தகவல் பரவி எனக்கும் அது இடையூறு ஏற்படுத்திடுச்சு, மக்களுக்கும் பெரிய ஒரு தொந்தரவு ஏற்படுத்திடுச்சு. அந்த மாதிரி ஒரு செய்தியே கிடையாது. அப்படி ஒரு நான் வெளியிடவும் இல்லை. இந்த நடந்த தவறுகளுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுத்துருங்க. அது செய்தித்தாள்கள் வர மாதிரி. ஏன்னா இந்த செய்தி எப்படி எந்தெந்த பத்திரிகை தயவுசெய்து இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால், மனசாட்சி உள்ள ஆளுகளாக இருந்தால், எப்படி ஒரு வதந்தியை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்களோ அது மாதிரி 2 மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து சார்பதிவாளர் கொடுத்துருக்க மறுப்பை போடுங்க. அப்போ தான் நீங்கள் நேர்மையான ஆளுகள் நாங்கள் நம்ப முடியும். அதே மாதிரி எந்த செய்தான்னு கேளுங்க. கேட்காம நீங்களும் அவங்களாம் ஏதோ ஒன்று போட்டு நேரம் நீங்கள் எங்கிட்ட வாங்க. புரோக்கரு இடைப்பட்ட ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வராது. எனக்கு இந்த பத்திரம் பஞ்சு கொடுன்னு உடனே நான் சரியாக இருந்தால் பஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் போய் அங்கே போய் இங்கே போய் அவனுடைய கோபத்துக்கு அவன்
பிரியமா இருப்பாங்க, பிடிக்காதவனா சொல்லுவாங்க. அதனால சார் நீங்க அன்னைக்கு வந்து பேசுற போதுங்க சார் இல்லைங்க முடியல விஷயம் முடியல. அன்னைக்கு வந்து நீங்க கோயில் படத்தில் பேசுற போது நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்க தான் சொன்னீங்க. நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் நிறுத்தி வச்சிருக்குது அப்படின்னு. எங்களுக்கு நிறுத்தி வைக்க சொன்னது யார் அது எங்களுக்கு தெரியும். நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க. நாளையிலிருந்து அதாவது அன்னைக்கு நீங்க சொன்னது வந்து அப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துற போது நீங்க வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க. இல்லைங்க நாங்க கிளம்ப மாட்டோம், இங்கே தான் உட்காந்துருப்போம்னு சொன்னங்காட்டிக்கு மறுபடியும் காவல்துறை இவங்க பேசுனதுனால நீங்க மறுபடியும் மேலதிகாரிகிட்ட பேசிட்டு வரேன்னு பேசிட்டு வந்துட்டு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்க எப்படி அப்படி சொன்னீங்க? நிறுத்தி வைக்க சொன்னாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னு நீங்க தான் சொன்னீங்க. மறுபடியும் எழுத்து வடிவில் எழுதி தாசில்தார் கிட்ட நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் தான் அவரை கூட்டிட்டு வந்தேன். இல்ல அதாங்க நான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனப்போ நான் சார் நீங்க வந்தீங்க அப்போ செட்டில் ஆகி பிரச்சனை ஓடிட்டு நீங்க வந்து என்ன உங்களோட இது சொல்லுங்கன்னு சொன்னாரு. அவரு நேராக வந்து வந்தாரு. நிறுத்தி வைக்க சொன்னா அவர் சொல்லவே இல்லை சார். ஃபர்ஸ்ட் நாங்க பேச்சுவார்த்தையில நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள் தெரியும், 2 நாள் தெரியும் அவரு தான் சொன்னாரு இருக்கு அப்படின்னாரு. சரி நீங்க ரிட்டனா கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு வந்து தாசர் நான் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்க தாசர் ரிட்டனை எழுதி கொடுத்தாரு. அந்த ரிட்டனை எழுதி கொடுத்துலுமே 2 நாள் நிறுத்தி வச்சோம் அப்படிங்கிறதுலாம் அவர் இல்ல அது அந்த வார்த்தையை வர வேண்டியது. ஏன்னாங்க நிறுத்தி வச்சதுனால தாங்க நீங்க எழுதிய கொடுத்துருக்கீங்க சார். இப்ப நாங்க பேச்சுவார்த்தை நடத்துனதுனால தாசில்தார் இல்லைங்க சார் அங்க பிரச்சனை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க பிரச்சனை இல்ல. நீங்க மக்களோட முதல்வர் போனது வந்தது இல்லாம உண்மை. அவர் சொன்ன மாதிரி ஏதோ சில தவறான தகவல் போட்டு நீங்க அங்க போயிருக்கீங்க. இவர் வந்து இல்லன்னு எழுத்து மூலமா கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு தகவல் பரவிடுச்சு. அதுக்கு நீங்க கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் அவரே அங்க கூட்டு வந்திருக்காரு. சரிங்களா? ஒரே இப்பயும் என்ன சொல்லிச்சு மறுப்பு செய்தி கொடுக்குறாரு. ஃபியூச்சர்ல எது வந்தாலும் அதுக்கான அதுக்கு போயிருக்கலாம். சரிங்களா? சார் நாங்க கேட்கறதுங்க நாங்க பெருசா இது வளர்த்துறதுக்கு போலீங்க. இப்ப அவர் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பேசுற போது ஒத்துக்கிட்டாருங்க. இப்ப வேற மாதிரி பேசுறாருங்க. இந்த ராஜா கேட்குற கேள்வி உங்கள் எல்லாத்துடைய கேள்வியை நான் உணர்றேன். அது நீங்கள் நிலைமையை புரிஞ்சுக்குங்க. சொன்னது உண்மை, சொன்னது உண்மை. யாரோ மேலேருந்து சொல்லியிருக்காங்க, அதுவும் உண்மை. இப்போ ஒரு நிமிஷம், இப்போ அதுலேருந்து பின்வாங்கியாச்சு, இதுவும் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ வந்து யார் சொன்னாங்க நீ சொல்லுன்னு சொன்னால் 2 வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்ன ஆள் சொன்னால் இவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தேகம் இருக்கு. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? வசமா சிக்கிட்டோமே அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ பாலமுருகன் இருக்காரு. ஓரளவுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இதோட விட்டுலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றோம்னா, நீ எங்கிருந்து எவன் வேணாலும் சொல்லு, எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒன்றும் அசைக்க முடியாது அப்படிங்கிறத இப்போ சொல்றான். அவன் எவ்வளவு பெரிய புடுங்கியா இருக்கட்டும், அவன் எந்த இடத்துல வேணாலும் உட்கார்ந்துருக்கட்டும், என்னவோ ஒரு சப் ரிஜிஸ்டர் கிட்ட உன் பியா வச்சு நீ உன்னை சொல்லிட்ட, அவரு வள்ளல் பார்த்தாத மாட்டிட்டா. அப்படி இதுதான் உண்மை. இது பாலமுருகன் மட்டும் இல்ல, இவங்ககிட்ட சொன்னான்ல அவன் எவ்வளவு பெரிய புடுங்கியா வேணா இருக்கட்டும், அவனுக்கு பெரிய அதிகாரம் இருக்குதுன்னா அதெல்லாம் எனக்கு மயிருக்கு, நம்மளுக்கு எனக்கு நான் தனிப்பட்ட முறை நம்மளுக்கு அவன் மயிருக்கு சமான். இந்த 600 பகுதிக்குள்ள அவன் அல்ல, அவங்க அப்பா வந்தாலும் எதுவும் நடக்காது. இங்க நாம தான் தீர்மானிக்க போறத. அதை பாலமுருகனால சொல்ல முடியாது. சார் நீங்க சொன்னீங்க, உங்க பாஸ் சொன்னார், நீங்க சொன்னீங்க, நான்லாம் சிக்கி சீரழிஞ்சிட்டேன் சார்னு அவரால் சொல்ல முடியாது. பாவம் என்னவோ கண்டா வெளியே சொல்ல முடியாதுன்னு போய் அவர் உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பார். இதான் யதார்த்தம். ஒரு மனுஷனை போட்டு ரொம்ப வாட்ட வேண்டாம். ஆனா இவர்கிட்ட சொன்னான்ல, இவர்கிட்ட மட்டுமில்ல புளியம்பெட்டிக்கும் மேட்டுப்பாளத்துக்கு சொன்னான்ல, அந்த புடுங்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பப்பாலாம் இங்க வேக